அவர் வந்து பேச விடாம வந்து தடுத்து நிப்பாட்டுறது தான் வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் வந்து காவல்துறையையும் அரசு அதிகாரத்தையும் வந்து வச்சு பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் என்னைக்கு எலெக்ஷன் கோடு வந்துச்சோ அவங்கக்கிட்ட வந்து எலெக்ஷன் கோடு வரும்பொழுது ஆஸ் பர் ரூல் படியும் ஆஸ் பர் டெமோக்ரட்டியாக ஒரு வாய்ப்பு என்னென்னா எல்லா தலைவர்களும் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், தெருவாகவும் பிரச்சாரம் பண்ணலாம், தெரு முனையிலையும் பிரச்சாரம் பண்ணலாம். அப்போ வந்து நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு கேட்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர்ஸ் இன்னும் வந்து யாரும் மாற்றப்படாதனால அவரே வந்து நேரடியாக போய் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ரச்சனா பட்நாயக் மேடத்தை போய் பார்த்து தான் முறையிட்டாங்க. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க ரொட்டேஷன் முறையில். ஸோ யாருக்கிட்ட போய் முறையிட்டால் நடக்குமோ, யார்கிட்ட போனால் டெமோக்ராட்டிக்காக வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அங்கே தான் அவரே போய் முறையிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி முறையிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அரசும் சரி, முதலமைச்சரும் சரி, எல்லோருமே வந்து எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது, ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து அப்ரூவ்ட் வாங்கிட்டு ப்ராப்பர் ப்ரோட்டோகாலோட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான பிரச்சாரமும் உருவாக்கப்பட்டுருக்கு. இனிமேட்டு களத்தில் அதுக்கான பதில் வந்து அவர் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது.